வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா ரைஸ். இதை நீங்கள் பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம், ரெகுலர் பச்சரிசிலையும் பண்ணலாம், சோனா மசூரியில் பண்ணலாம், உங்களோட சௌகரியம். நான் இப்போது இது 2 கட்டு புதினா வாங்கி ஆஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு சாத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த கரிகா எல்லாம் போட போகிறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து காரம் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போடுறேன். லாஸ்ட் டைம் நான் அந்த புதினா ஜூஸ் போது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு நான் திருப்பி சொன்னதுனால, ஏன் அந்த மாதிரி நீங்கள் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தேன். ஏன்னு கேட்டேன்னா, புதினா நம்ம எங்கே நட்டாலும் வளையும். நம்ம அதோட குச்சியை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போட்டோன்னா கூட அது அழகாக நட்டு வச்சோன்னா உடனே திருப்பி வந்துடும். அது எந்த இடத்துலேருந்து அது வருதுன்றது தெரியாது நமக்கு. ஸோ அங்கே பக்கத்தில் ஏதாவது குப்பைலாம் இருந்ததுன்னா அந்த இலையோட இதில் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் நல்லா வாஷ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதை சரியாக வாஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வயத்துக்கு ஒத்துக்காமல் போகும். அதனால தான் சொன்னேன், வேறு எதுவுமே இல்லை. நல்லா தண்ணி விட்டு நல்லா 1 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். காரமெல்லாம் உங்களுக்கு சௌகரியம். பச்சை மிளகாய் இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் இந்த இதுக்கு 4 போருன்னு வச்சுருக்கேன். ஸோ காயெல்லாம் எப்படி வதக்க போட்டுட்டு அதை அரைச்சின்னு வரலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு சின்ன பட்டை போடலாம், 2 பே லீஃப். எண்ணெயில் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை போட்டுருங்க. வெங்காயம், வெங்காயம் அதே மாதிரி ஆப்ஷனல். எங்களுக்கு வெங்காயம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, வெறும் கோஸு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம் சாப்பிடுவேன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு வேண்டாங்கிறவா வெங்காயத்தை எடுத்துடலாம். அது ஆப்ஷனல் தான். அது இது கோஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ். இதுக்கெல்லாம் தேவையான உப்பை போட்டுடலாம். காய்க்கு தேவையான உப்பு தான் போட்டிருக்கேன். நம்ம இப்போ வதங்கின்னு இருக்கட்டும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த புதினாவை இந்த காயெல்லாம் வதங்கின்னு இருக்கு. இந்த அரைச்ச இந்த புதினா இதை விட்டுடலாம். அதாவது எப்பயுமே 1 கப்பு சாதத்துக்கு 1 கட்டு புதினான்னு அளவு வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 கப்பு சாதம் எடுத்ததுனால 2 கப்பு புதினா எடுத்துட்டுருக்கேன். இந்த புதினா அரைச்ச ஜலம் நல்லா அந்த கரிகாயோடு சேர்ந்து வெந்து அப்படியே சுண்டி ஒன்றுமே தண்ணியே இல்லாத சுக்காவாகிடும். அப்படியே அதுக்கப்புறம் நம்ம சாத்தை போட்டுட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கலக்கணும். இப்போ அது நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பார்த்தோன்னா நல்லா ட்ரை ஆகிடுது ஃபுல்லாக. நம்ம எவ்வளோ தண்ணியாக புதினா விட்டோம், எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போது ஏன் முன்னாடி மூடி போட்டிருந்தேன், இப்போ எடுத்துட்டேன்னா, முன்னாடி கரிகா வேகிறதுக்கோசரம் மூடி போட்டிருந்தோம். இப்போ அதை எடுத்தால் தான் அதில் இருக்கிற இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றும். இல்லைன்னா இத்து சுட்டிகிட்டே இருக்கும் திருப்பி தண்ணி. அதனால மூடி எடுத்துடலாம். இப்போது சாதத்தை ஆட் பண்ணுறேன். முன்னாடி கரிகாய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம்.
அடுப்பு அடைச்சிடுறேன். உப்பு மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சா எப்பயுமே ப்ளூ கலராக ஆகும். அதனால் என்னவோ நினச்சிக்காதீங்க. 1.5 பழம் கிட்ட புழிஞ்சிருக்கேன். கலந்து பார்த்துட்டு வேணும்னா புழிஞ்சிக்கலாம். இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு கூட நல்லாயிருக்கும். மத்தியானம் நன்னா ஊறிண்டு ஜம்முன்னு இருக்கும். இது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை பழம் அதே மாதிரி. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைடு காரமாக இருக்கும், ஒரு சைடு எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். திராட்சை பழம்லாம் போட்டு கடிக்கரிச்சு அது ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. குழந்தைகளுக்கு அதுவும் மெயினாக நீங்கள் இதை கொடுத்தமிச்சிங்கன்னா அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் திரும்பி காலியாக தான் வரும். அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். ஜோரான புதினா சாதம் ரெடி. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிஜமாக டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மர் டேஸில் புதினாலாம் கூலண்ட் வேறு. நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.